என் செல்ல குழந்தையே, காலையிலிருந்தே உன் வராகியானவள் இந்த செவ்வாய்க்கிழமையில் உன்னோடு பேச காத்து கொண்டிருந்தேன். என் தங்கமே, அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியினைத்தான் இப்போது கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளை, நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிட்டது. என் குழந்தை, நீ நான் உனக்கு தருகின்ற இந்த தீர்வினை யாருக்கும் சொல்லாமல் தனிமையில் மட்டும் கேள். ஏனென்றால் தனிமையில் கேட்கும் போதுதான் நான் உனக்கு இதற்கான அர்த்தம் என்னவென்பதும் உனக்கு புரியும். உன்னால் அப்போதுதான் உணர்ந்து கொள்ளவும் முடியும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்று உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையே உன்னுடைய துணைதான். உன்னை சிறிதும் புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வதுதான். எவ்வளவுதான் உனக்கு பிடிக்காத விஷயமாக இருக்கின்றது என்று எடுத்து சொன்னாலும் அந்த நொடி அதை சரி சரி என்று சொல்லிவிட்டு அடுத்தது அதற்கான வாய்ப்புகள் கிடைத்தால் மீண்டும் அதே தவறைத்தான் அவர்கள் செய்ய துணிகின்றார்கள். இதனால் உன்னுடைய மனது படுகின்ற வேதனை என்னவென்பதையும் உனக்கு மட்டும்தான் தெரியும். என் பிள்ளையே, நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? அம்மா நானும் உண்மையாகவே என்னுடைய உணர்வுகளுக்கும் இவர்கள் மதிப்பு கொடுப்பார்கள் என்றுதான் எண்ணினேன். ஆனால் என்னுடைய உணர்வுகளுக்கு இவர்கள் மதிப்பு கொடுக்கவில்லை. நான் என்ன நினைக்கின்றேன் என்று கூட இவர்கள் புரிந்து கொள்ள தயாராக இல்லையே என்றுதான் என் குழந்தை நீ நினைக்கின்றாய். எப்போதுமே அவர்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ, அவர்களுக்கு எது பிடிக்கின்றதோ அதையே தன்னுடைய வாழ்க்கையாக நினைத்து கொண்டு அதை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பில்லை என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு எதற்கு என்று எப்போது என்ன தோன்றுகிறது? இந்த வாழ்க்கையே வாழாமல் சென்று விடலாமா என்று சில நேரங்களில் எண்ணங்கள் தோன்றிக் கொண்டேதான் இருக்கின்றது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பல நேரங்களில் இந்த வாழ்க்கையை வெறுத்து விடவே இனி எதுவும் வேண்டாம் என்று நினைக்க தொடங்கிவிட்டேன். இவர்களோடு வாழ்வதை விட தனித்திருப்பதே மேல் என்று நினைத்திருக்கின்றேன். ஒரு நொடி ஆகுமா இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று தூக்கி போடுவதற்கு? ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் நீ தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை கஷ்டங்களையும் கொடுப்பது வேறு யாரும் இல்லை, உன்னுடைய வாழ்க்கை துணைதான் என்று நீ எண்ணிக்கொண்டு மனவேதனைப்படும் போது என் பிள்ளை உனக்கு எல்லா விஷயங்களிலும் ஆறுதலாக இருக்கக்கூடிய அவர்களை இன்று உனக்கு பிரச்சனை உருவாக்குகின்றார்களே என்று உடனிருந்து உன்னுடைய மனது படுகின்ற பாடு என்பதையும் உன் வராகியம்மா நான் நிச்சயமாக புரிந்து கொள்கின்றேன். என் தங்கமே, இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக உனக்கு நல்லதொரு தீர்வினை கொடுக்கின்றேன். இதிலிருந்து உன்னை மீட்டு எடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவை என்பதையும் நான் நிச்சயமாக செய்து கொடுக்கின்றேன். என் பிள்ளை, நீ அம்மாவிற்கு எல்லா விஷயங்களிலும் நன்றாக தெரியும். வாழ்க்கை துணை என்பது எந்த அளவிற்கு உன்னுடைய உணர்வுகளை பங்கெடுத்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஒரு விஷயம் என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கை துணையானது இப்படி உன்னுடைய மனதை காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவர்கள் எதை தெரியுமா நீ செய்கின்ற தவறாக நினைக்கின்றார்கள். நாம் ஒரு தவறை செய்துவிட்டோம், அதை அவர்கள் தெரிந்து கொண்டால் நாம் மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தோமே. ஆனாலும் நம்மை காண்கின்ற போதெல்லாம் நம்மிடம் பேச வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாம் செய்த அந்த தவறையே சுட்டி காட்டுவதை நாம் என்னால் தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
ஆனால் அவர்கள் அப்படி செய்யும்போது மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோபம்தான் வருகின்றதே தவிர அவர்களினுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் உண்மையாகவே தோன்றவில்லை என்று உன்னுடைய துணையானது நினைக்கின்றார்கள். என் பிள்ளையே, இதுவும் நீ கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான். ஏனென்றால் உனக்கு ஒரு பிரச்சனை தொடர்ந்து வரும்போதெல்லாம் நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் நீ செய்த தவறை குத்தி பேசினால் உன்னுடைய மனது என்ன பாடுபடும் என்று நினைக்கின்றாயோ நீ நிச்சயமாக உணர்ந்திருப்பாய். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு மட்டும் நீ நியாயத்தை மாற்றி வழங்க கூடாது அல்லவா? உனக்கு என்றால் வலிக்கும், ஆனால் அவர்களுக்கு என்றால் வலிக்காது என்று நீ நினைத்துவிடக் கூடாது அல்லவா? என் பிள்ளையே, இன்று நான் உனக்கு கொண்டு வந்த அவசர செய்தி என்ன தெரியுமா? இப்போது பேசுகின்ற வார்த்தைகளின் அதிக கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய துணையோடு பேசும்போது நீ எந்த அளவிற்கு கவனத்தோடு இருக்கின்றாயோ, அதாவது வார்த்தைகளை எப்போதுமே உதிர்த்து விடாமல் மீண்டும் அள்ளிவிட முடியாது என்பதை புரிந்து கொண்டு நீ பேசி பழக வேண்டும் என்பதை தான் உன் தாயானவள் இன்று உனக்கு அவசர செய்தி என்று கூற வந்திருக்கின்றேன். நீ அதை புரிந்து கொண்டு படி என் குழந்தை நீ நடந்து கொள்வாய் என்று இந்த தாயானவள் உன்னோடு காலையிலிருந்தே பேச வேண்டும் என்று கூறிக்கொண்டே இருந்தேன். குழந்தை, நான் சொல்வதை கேட்டு நடந்து கொள்வாய். ஆனால் உன்னை ஆட்டிப்படுத்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கூடிய விரைவில் வரப்போகின்றது. என் பிள்ளை, நீ மனதில் இருக்கின்ற இந்த எண்ணங்களை எல்லாம் நீக்கிவிட வேண்டும். எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற உணர்வினை உனக்கு கொடுத்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் உன் வராகி அம்மா நான் இப்போது உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ என்னை நினைத்து இந்த தாயை வணங்க வேண்டும் என்று நினைத்து என்னை நினைத்து இந்த அம்மாவை இங்கு தேடி வந்தாயோ, அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நிறைவேறிவிடத்தான் போகின்றது. என் குழந்தையே, அத்தனை வேதனைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை சோதனைக்கும் உன் தாயானவள் நல்ல வாக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கை எப்படி இருக்க போகின்றது, இத்தனை நாள் நடந்த இத்தனை வேதனைக்கும் காரணம் என்னவென்பதையும் அம்மா இன்று உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். தங்க பிள்ளையே, அம்மா உனக்கு இந்த வாக்கினை சொல்லும் வரும்போது என் குழந்தை, நீ யாருக்கும் தெரியாமல் தனிமையில் மட்டும் கேள். தங்கமே, என்னை நம்பிய பிறகு ஒரு நாளும் நீ கண்ணீர் சிந்த வேண்டாம். என் தங்க பிள்ளை, எல்லாம் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் எப்போதுமே முழு மனதோடு உண்டு. ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.